காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ வான் பார்த்து எங்கும் சிறு புள்ளினாகும் காதல்கள் நிறைவேற்றோ. ஏய், இந்த படத்தை யார் வச்சா? தாரா தான் வச்சா. ஏய் தாரா, என்ன படம் இது? தாரா, உன்னை தான் கேட்குறேன், என்ன படம் இது? என்ன அவ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா? அவ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா? அடியாத்தி, இவ அங்கே பார்த்துட்டு இருக்கா அந்த பையனை. அடி தாரா, கூப்பிட கூப்பிட காதல் வாங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கா? தாரா, இவனா கூப்பிட கூப்பிட அங்கே பார்த்துட்டு இருக்கா? அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்காளா? ஆகா, இவ பார்த்துட்டா திட்டாதான் போறா. போ. ஏய் தாரா, ஏண்டி கூப்பிட்டா சொல்லு. அட பைத்தியமே. ஏய், கூப்பிட்டதுனா இல்லை ஜாரா, திரும்பி பாரு. சொல்லு ஜாரா, ஏன் கூப்பிட்ட? கூப்பிட கூப்பிட எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சாரா, அந்த ஒயிட் கலர் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கானே அந்த பையன் பார்க்க அழகாக இருக்கானே, அதனால சும்மா சைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ பைத்தியமே. என்னது சைட் அடிச்சிட்டு இருக்கியா? என்ன தாரா பழக்கம் இது? இதை தான் உனக்கு அக்கா கற்றுக் கொடுத்தாங்களா? இது என்ன புதுசு புதுசாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்க? இன்னைக்கு சைட் அடிப்பேன், நாளைக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நிற்பேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாதிரியான வேலையை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மனசில் ஏதாச்சும் ஆசையை வளர்த்துட்டு வந்து நின்றுன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. ஏய், எதுக்கு இப்போ கோவப்படுறேன்? நான் ஜஸ்ட்டு சைட்டு தான் அடித்தேன், நான் எதுவுமே நான் பண்ணலை. நீ என்ன ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க? பாரு, இவ்வளோ டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. முதல்ல டென்ஷனை குறை. நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இனிமேல் சும்மா கூட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத. ஏய் சரி சரி, நான் இனிமேல் அந்த பக்கம் கூட பார்க்க மாட்டேன்ப்பா. நீ இப்படி மூஞ்ச வச்சுக்காத, ஒன்றை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட், புரியுதா? இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, சரியா? இன்றைக்கி நீ பார்ப்ப, நாளைக்கு அந்த பையன் பார்ப்பான். இது தேவையில்லாத வேலை. கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். புரியுது புரியுது. சரி, படத்தை பாரு. ஏய் பைத்தியகாரி, அவகிட்ட போய் சைட் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிற? ஏய், ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன்டி அவகிட்ட. எப்பா என்னவா கத்துறா, கோவப்பட்டா மூஞ்ச பார்க்க கூட முடியலடி என்னால். தயவு செஞ்சு இனிமேல் கேர்ஃபுல்லாக இரு, புரிஞ்சதா? தேவையில்லாமல் அவகிட்ட திட்டு வாங்காத இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு. சரி சரி, டிவியை பாரு. நீ முதல்ல டிவியை பாருடி, வேறு எதையாச்சும் பார்த்துட்டு இருக்காத, ஓகே? இது என்ன, இது நம்ம ஊர் படம் மாதிரி இல்லை. என்ன நாட்டு படம் இது? அக்கா, இது வெளிநாட்டு படம்க்கா. ஐயே, இந்த வெளிநாட்டு படம்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இதை வச்சா பார்த்துட்ருக்கோம். ஏக்கா, வெளிநாட்டு படம் இது மாதிரியான கார்ட்டூன்லாம் நல்லாயிருக்கும்க்கா. வெளிநாட்டு படத்தில் கார்ட்டூன் நல்லாயிருக்கும், பேய் படம்லாம் ஒரு சில படம் நல்லாயிருக்கும். மற்ற படம் தான் எதுவுமே அவ்வளோக்கா நல்லா இருக்காது, ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்க முடியாது. ஆமாக்கா, என் வீட்லேயும் பிள்ளைங்க பார்ப்பாங்க, நானும் உட்காந்து சேர்ந்து பார்ப்பேன். இது மாதிரியான கார்ட்டூன்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எந்த படமும் பார்க்க அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும்க்கா, ஆனால் ஒரு சில படம் தான் நல்லா இருக்காது. எந்த படமாக இருந்தால் என்ன, நல்லா தானே இருக்கு. இது என்ன, இந்த பிள்ளை மூஞ்சி இப்படி சூனியக்காரி மாதிரி மாறிடுச்சு? ஆமாக்கா, ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, இப்போ என்ன சூனியக்காரி மாதிரி மாறிடுச்சு? ஏக்கா, இது மாதிரி நமக்கும் மேஜிக் பவர்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஏல, எந்த பவருமே இல்லாதப்பே உங்கள் ஆட்டத்தை எங்களால் பார்க்க முடியாது. இதில் பவர்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன ஆட்டம் ஆடுவீங்க? சரி சரிக்கா, படத்தை பாருங்கள். ஏய், அக்கா என்ன சொன்னாங்க? அக்கா நாளைக்கு நைட்டெல்லாம் வந்துடுவாங்களாம். உங்கள் அக்கா வரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ சிரிக்கிற. ஏய், அப்படி இல்லைடி நிலா, உனக்கே தெரியும், சின்ன வயசில் இருந்து நாங்கள் எங்கள் அக்கா ஒரு மணி நேரம் கூட பிரிஞ்சதே கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அக்கா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா எங்கள் அக்கா கிட்ட ஓடி போயிடுவோம். உனக்கே தெரியும், உன்னையும் கூட்டிகிட்டு தானே நான் ஓடுவேன். ஆமாம், நான் உன்கிட்ட சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்றுனா, நீ டக்குன்னு அக்கா கிட்ட கூட்டிகிட்டு ஓடி போயிடுவேன். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டி, அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. ஆமாம்,
அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. அதே மாதிரி அக்கா காலேஜ் கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே போய் காலேஜ் சேர்ந்தோமே. அங்கேயும் அக்கா இருந்தாங்க. அதனால அவங்கள பிரியறதுக்கான வேலையே நம்மளுக்கு இல்லை. ஆமாம், அங்கேயும் அக்கா இருந்தாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம். ஆமாம். ஆனால் எப்போ நாங்கள் இன்னொரு காலேஜ் கட்ட ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆமாண்டி, அந்த காலேஜ் கட்டும் போது தானே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. ஆமாம், ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்புறம் அவள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போனா. இது மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆமாம் மது. அதுக்கப்புறம் அக்காவும் இந்த காலேஜ் ஒர்க் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாரு, இந்த தடவை இந்த காலேஜை ஃபுல்லாக நம்ம கட்டி முடிச்சிடுவோம். ஆமாம், கண்டிப்பாக காலேஜை கட்டிடணும். இந்த பசங்க நம்பி தான் இருக்கேன், கைவிட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க கட்டி கொடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்ருக்கோம். எனக்கும் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமாம், நேற்று உன்னை விட்டுட்டு நான் தனியாக மேலே மாடிக்கு போயிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பையன் என்ன சொன்னான்? ஐயோ, இவ கேட்குறாளே. இப்போ அந்த பையன் நேற்று என்கிட்ட அப்படி பேசினான்னு சொன்னால் இவ ரொம்ப கோவப்படுவா. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட போய் சொல்லுவா. இது தேவையில்லாதது மது. தேவையில்லாமல் இவகிட்ட இப்போ இதை சொல்லாத, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ஆச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லடி, அந்த பையன் சும்மா அந்த வியூவை பார்க்க தானே வந்தான். அதே மாதிரி அவன் ஒரு பக்கம் வியூவை பார்த்து நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தாரா வந்து என்னை கூப்பிட்டான்னு நான் கீழே போயிட்டேன். அவ்வளோதானே. அவன்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேசலைல்ல? அதெல்லாம் அவன் என்கிட்ட எதுவும் பேசலை. சரி. நேற்று அவங்க ரூமுக்கு போய் நான் பார்த்தேனே, அப்போ எனக்கு எதுவுமே அங்கே தப்பாக தெரியலை. அவங்க எப்போவுமே போல தான் இருந்தாங்க. எனக்கும் அவங்கள பார்க்கும்போது தப்பான ஆளுங்க மாதிரி தோணலை. இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு டவுட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இதை பற்றி நீ தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிடி. நம்ம இன்னைக்கு நைட்டு வந்து பீச்சுக்கு போகலாமா? நைட்டுனா எத்தனை மணிக்கு? ஒரு 11 o'clock 12 o'clock. அடேங்கப்பா, 11 o'clock 12 o'clockலாம் எனக்கு பீச்சை பார்த்தா பேயை பார்க்குற மாதிரி இருக்கும். நான்லாம் வர மாட்டேன். வேணா நம்ம ஒரு 5 o'clock போயிட்டு 7 o'clock கிட்ட வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே தானே இருக்குது. அதுதான் போய்ட்டு நானும் சொல்கிறேன், பீச் இங்கே தானே இருக்குது. இதுக்கு இங்கே வரத்துக்கு எதுக்குடி பயப்படுற? எனக்கு நைட்டு நேரத்தில் பீச்சை பார்த்தாலே காஞ்சனா படத்தில் வரும் தெரியுமா, 2வது பார்ட்டில் இந்த பீச்சில் வந்து தாலி எடுப்பாளே, அந்த சீன் தானே ஞாபகம் வரும். அந்த மணல் காற்று கூட அடிக்கும் தெரியுமா. எம்மா, அதை பார்த்ததுலேருந்து எனக்கு பீச்சு பக்கம் வரதுக்கே பயம். பார்க்கறதுக்கு ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி இருக்கேன். ஆனால் நைட்டு நேரத்தில் பீச்சுக்கு போகிறதுக்கு பயப்படுறேன். இங்கே பாரு, உனக்கு சொன்னாலாம் புரியாது, பட்டா தான் புரியும். இந்த மணல் அடிக்கும் போது அவளை ஆளுக்காள் ஒரு பக்கம் உழுவாளுக தெரியுமா. அதை மாதிரி தான் நீயும் நானும் போனால் ஒரு பக்கம் உழுந்து கிடக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அழகாக 5 மணிக்கு வந்தியா, 7 மணிக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு. 7 மணி கூட ரொம்ப டேஞ்சர் தான். நம்ம கரெக்டாக ஒரு 4 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு. என்ன சொல்கிறேன்? உன்னை இத்தனை நாள் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன்டினா, நீ என்னன்னா இங்கே இருக்கிற பீச்சுக்கு வரத்துக்கு இந்த பயம் பயப்படுற? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான்லாம் நைட்டு நேரத்தில் பீச்சு பக்கம்லாம் வரவே மாட்டேன். நான் மிட் நைட்டில் கூட எந்திரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன் நான் மட்டும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு எந்திரிக்கும் போது டக்குன்னு இந்த வீடு வேற அந்த காஞ்சனா படத்தில் 2வது பாட்டில், ஐயோ இப்போ தாண்டி தெரியுது, அவங்களும் 2வது பாட்டில் கடலுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க, நம்மளும் கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடும் அந்த வீடு மாதிரியே இருக்குது. எனக்கு எதுவும் பயமாக இருக்குடி. நான் நைட்டு உன் கூடயே படுத்துக்கிறேன்டி. நிலா, உனக்கு சத்தியமாக அசிங்கமாகவே இல்லையாடி? சத்தியமாக எனக்கு இல்லடி. நான் நைட்டு உன் கூடயே படுத்துக்கிறேன், சரியா? நீ பயப்படுறது இல்லாமல் என்ன வேற பயமுடுத்துறடி நிலா. உண்மையிலே தான் மது, இது மாதிரியான பெரிய வீட்டிலலாம் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறுத்து, இது இப்போ கட்டின வீடு தான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் பார்த்து அக்கா கட்டியிருக்காங்க, இந்த வீட்டில் உனக்கு பேய் வந்து உட்காருது. அக்கா பார்த்து கட்டின வீடு தான். ஆனால் நேற்று கூட பார்த்தியா, அந்த பொம்மை அவங்க சொன்ன மாதிரி கிழிஞ்சு மேலே கிடந்துச்சு. அப்போ பொம்மை மேலே கிழிஞ்சு கிடக்குதுன்னா எனக்கு எது பயமாக இருக்குடி மது. நான் வந்து இங்கெல்லாம் வந்து தனியாலாம் படுக்க மாட்டேன். நான் நைட்டு இங்கே ஒடியாந்துருவேன். சீ,
ஏய் பயந்து தொலையாத. நீங்கள் வந்து படுக்கணுன்னா வந்து படுத்து தொலைஞ்சிக்கோ. தேவையில்லாமல் பயப்படாத, என்னையும் பயமுடுத்தாத. ஆ சரி சரி வா, நம்ம 2 பேரும் கீழே போகலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு வரலாம். ம் சரி வா. ஆமாம், நீங்களாம் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கே எங்கள் அம்மாலாம் ஆளை காணும்? உங்கள் அம்மா நாங்கள் எல்லாருமே இங்கே தாங்க டிவி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் உங்கள் அம்மா எந்திரிச்சு நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. ஓ அப்படியா? எங்கள் பீச் பக்கம் போயிருக்காங்களா? ம் ஆமாக்கா, பீச் பக்கம் தான் போயிருக்காங்க. அந்த 2 பசங்களும் அங்கே தான் பீச் பக்கம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்களாம். சரி, தனியாக ரொம்ப நேரம் விளையாட வேண்டாம், நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே பிள்ளைங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்துடுறோம், வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ சரி சரி. நீ என்ன மது சைலண்ட்டாக இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், என் பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்காள, அவளை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா எப்படி நீ கேட்குற? ஏய், நிலாவை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? நிலாவோட கேரக்டர் எப்படி சொல்லுங்கள் யாராச்சும். நிலாக்கா என்ன நல்ல பொண்ணு, நல்லா தைரியமான ஆள், எல்லார்கிட்டையும் நல்லா தைரியமாக பேசுவாங்க. ஏன் அப்படி தானே நம்ம எல்லாம் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏய் மது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லாத. இல்லை நான் சொல்லுவேன். ஏய் மது ப்ளீஸ் இப்படி சொல்லாதடி. ம் நான் சொல்லுவேன். சரி பரவாயில்ல சொல்லிக்கோ. நீ சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே அவ்வளோலாம் அதே தான் சொல்லுவாள். நைட்டு நேரம் நாங்களும் பீச்சுக்கு வர மாட்டோம், எங்களுக்கும் பீச்சை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு தான் அவ்வளோலாம் சொல்லுவாள். பார்ப்போம்மா என் தங்கச்சிங்க என்ன சொல்கிறாளுன்னு. ம் பார்ப்போம். சரி, அப்படி அவளை பீச்சை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வ? நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். அப்போது உன்னை அப்படி சும்மா விடக்கூடாதே. சரி, அவளை எனக்கு பீச்சை பற்றி எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, நீ என் கூட நைட்டு 11 o'clock ஆர் 12 o'clock கிட்ட பீச்சுக்கு வரணும், ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நான் பீச் பக்கம் மட்டும் வரவே மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி வா கேட்போம். ஆமாம், 2 பேரும் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் நைட்டு ஒரு 11 or 12 o'clock கிட்ட வந்து பீச்சுக்கு போகலான்னு நினைக்கிறேன். என் கூட யார் யாரெல்லாம் வரீங்க? நான் வரேன்பா. சரி சரி, நம்ம எல்லாருமே நைட்டு பீச்சுக்கு போகலாம். நிலாவையும் கூட்டிகிட்டு நம்ம நைட்டு பீச்சுக்கு போகிறோம். மது சத்தியமாக என்னால் வர முடியாதுடி. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் 4 பேர் போகிறோம், நீயும் ஒரு ஆளாக வர. ஆமாம், கனி அக்கா எங்கே? கனி அக்கா மேலே மாடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ கனி அக்காவையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நான் வரேன். ஏன் நாங்கள் 4 பேர் வரோம், உனக்கு பத்தாதா? நீங்களாம் வந்து சின்ன பசங்க, கனி அக்கா நல்லா பெரியவங்க, அதனால நீ கனி அக்கா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நான் வரேன். சரி, கனி அக்காவையும் நான் கூட்டிகிட்டு வரேன், வரியா? ஏய் மது, இருந்தாலும் எனக்கு நைட்டு நேரத்தில் பீச்சுக்கு வரதுக்கு பயமாக இருக்குடி. அதான் எனக்கு தெரியாதுப்பா, நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், உன்னையும் கூட்டிகிட்டு போவோம், நீ வந்து தான் ஆகணும். ஓ இப்போ தான் புரியுது. ஏனிலா இவ்வளோ தைரியமான ஆள் மாதிரி இருக்கீங்க, நைட் நேரத்தில் பீச்சுக்கு வரதுக்கு பயப்படுறீங்க? ஜரா உனக்கு தெரியாது, எனக்கு பீச்சை பார்த்தாலே பயம். ஏன் உங்களுக்கு பீச்சை பார்த்தா பயமாக இருக்குது? இது ஒன்றும் இல்லை, காஞ்சனா படம் பார்த்தனா, அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு நைட்டு பீச்சை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு நைட்டெல்லாம், நேற்று நைட்டெல்லாம் எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? அதுவும் இந்த கிளாஸ் வச்ச ஜன்னல்லாம் பார்க்கும்போது, அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச் வியூ வேறு தெரியுதா, எனக்கா பக்கு பக்கு இருந்தது. அந்த தென்னை மரத்துக்கும் அந்த பீச்சுக்கும் அந்த கிளாஸ் வச்ச ஜன்னலுக்கும் என்னை ஒரு நிமிஷம் செத்து போயிருந்துருப்பேன். நல்ல வேலை மறுபடியும் இழுத்து போத்திட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். ஆமாண்ணே, இவனுங்க 2 பேரும் காலையிலே எழுந்திரிச்சிட்டு வெளில ஓடிடுறானுங்களாம். மதியம் சாப்பிடும் போது மட்டும்தான் வீட்டுக்கு வரானுங்களாம். அதை வேற அம்மா சொல்லிட்டு திட்டுனாங்க. கேட்க முடியல, காதுலேருந்து ரத்தம் வந்துடும் போல, அந்த அளவுக்கு திட்டுறாங்க அம்மா. பெரியம்மா அதை விட நம்ம மேலே கோவமாக இருக்காங்க போல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு ஊருக்கு போய் இருக்கு பெரிய அப்பா. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைடா, நம்ம வந்ததுலேருந்து கால் பண்ணலை, அதனால தான் பெரியம்மா அவ்வளோ கோவமாக இருக்காங்க போல. ஆமாண்ணா, நம்ம வந்ததுலேருந்து கால் பண்ணவே இல்லை, நம்ம மேலே தான் பெரிய தப்பு. சும்மானாலே பெரியம்மா நம்மளை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க, இப்போல்லாம் சொல்லவா வேணும்? சரி, ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, போங்க. நம்ம 3 பேருக்கு மட்டும்தான்டா அப்போ, அண்ணனாலாம் பெரியம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க? என்னைய தான் பெரியம்மா திட்டுவாங்க. அண்ணன் எங்களை திட்டுற அளவுக்குலாம் உங்களை திட்ட மாட்டாங்கண்ணே. டேய் அப்படிலாம் இல்லை, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள்கிட்டே நடந்துப்பாங்கடா. அப்படிலாம் இல்லைண்ணா, எப்போவுமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எங்களை தான் ரொம்ப திட்டுவாங்க. ஆமாம், வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்களே,
நாங்களாம் கிளம்புறோன்னு சொன்னப்போ அவங்க எதுவுமே சொல்லலை. நீங்களும் வரீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி திட்டினாங்க. ஏய் அப்பா, பெரியம்மாக்கும் உங்கள் மேலே தான் பாசம் ரொம்ப அதிகம். என்னது அங்கே ஒரே சிரிப்பு சத்தமாக கேட்குது? இந்த பொண்ணுங்க தாண்டா ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்குங்க. சரிடா, நான் ரூமுக்கு போகிறேன். ஏன் எங்கள் மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்கு? டேய், ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிற? இல்லைண்ணா, எனக்கு மைண்டு சரியில்லை. நான் ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களாம் சாப்பிட்டுட்டு மேலே வாங்க. சாப்பிடாம இப்போ எதுக்கு ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ? சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்தே ரூமுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் உட்காரு. இல்லை, எனக்கு பசிக்கலை. நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. டேய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சரியே இல்லை. நீ கொஞ்ச நேரம் சிரிக்கிற, அப்புறம் என்னென்னா உம்முன்னு போய் தனியாக உட்காந்துக்கிற. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லைண்ணா, பசிக்கலை, அதான் நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் வாங்க. என்னடா ஆச்சு இவனுக்கு? சொல்ல சொல்ல கேட்காம அவன் மட்டுக்கும் போயிட்டான். அது ஒன்றும் இல்லைண்ணே, அவன் வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருந்தான் உடம்பு வலிக்குதுடா, தலையெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு. அதான் இப்போ ஏதாச்சும் பண்ணியிருக்கோம். சரி, கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமேன்னு போயிருப்பான். நீங்கள் விடுங்கண்ணே, நம்ம ஈவினிங் பீச்சுக்கு போகலாமா? நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன்டா. கிளைண்ட் ஒருத்தர்கிட்ட ஈவினிங் பேசணும். அவர்கிட்ட பேசிட்டேன்னா நான் வரேன் உங்கள் கூட சேர்ந்து. இல்லையா நீங்கள் எல்லாம் போங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். சரிண்ணே. என் நிலமையை பார்க்கும்போது உங்கள் 4 பேருக்கு சிரிப்பு வருதா? அக்கா, உண்மையை சொல்லணுன்னா உண்மையிலே எங்களுக்கு சிரிப்பாக தான்க்கா வருது. நான் கூட நீங்கள் ரொம்ப பெரிய தைரியமான ஆளுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பயப்படுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. இந்த வேறு, நான் தைரியமான ஆளு தான். நைட்டு நேரத்தில் பீச்சுக்கு போக பயப்படுவேன், அவ்வளோதான். அதுவும் இந்த படத்தில் என்னமோ வந்துச்சு, அதனால் பயப்படுறேன். மற்றபடி நான் தைரியமான ஆள் தான். சரி, அதான் நீங்கள் தைரியமான ஆளாச்சு, அப்புறம் எதுக்கு பீச்சுக்கு வர பயப்படுவீங்க? எங்களுக்கு தெரியாது, நாங்கள் 11 o'clock பீச்சுக்கு போவோம். நீங்கள் வந்தே தான் ஆகணும். ஏய், இவ பயப்படுவான்னு தெரிஞ்ச உடனே நான் கூட சரி பீச்சுக்கு போவேன், நான் சும்மா இவளை போட்டு அணத்தலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்களா? சரி, அப்போ கன்ஃபார்ம் பீச்சுக்கு போகலாம் இன்றைக்கி நைட்டு. அட பைத்தியமே, அப்போ இவ்வளோ நேரம் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தியா நீ? ஆமாண்டி, சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் உண்மையிலே பீச்சுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அதான் வசமாக மாற்றிக்கிட்டேனே. சரி, போகலாம். ஓகே, அப்போ எல்லோரும் நைட்டு 11 o'clock கிட்ட கிளம்பிடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். சரி மது. பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இங்கே உள்ள எல்லாருக்கும் அவளை என்ன அவ்வளோ சாப்பிட கூப்பிட்டுட்டு வா. அந்த பசங்களையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு வா. அப்புறம் உனக்கும் எனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். சரி லட்சம், நான் போய் இந்த அவளை கூட்டிகிட்டு வரேன். உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், இருங்க. சரி, பொறுமையாக போயிட்டு வா. ஏன் பிள்ளைங்களா, உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா? இல்லை பெரியம்மா, எங்களுக்கு இதுவே போதும், இதுவே அதிகமாக இருக்கு. வயசு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றது இல்லையா? நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். டேய் பெரியவனே, உனக்கு போதுமா? போதும் பெரியம்மா, எனக்கு இதுவே அதிகமாக தான் இருக்கு. சரி சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. என்னது இது, இந்த பையன் மட்டும் இங்கே நிற்கிறான், மற்ற பசங்க எங்கன்னு தெரியலையே. சரி, கேட்போம் இவங்கிட்டயே. எப்பா தம்பி, தம்பி சொல்லுங்கக்கா. எங்கப்பா மற்ற பசங்க? சாப்பிட்றதுக்கு கூப்பிட வந்தேன், நீங்கள் என்னன்னா இங்கே நின்றுட்டுருக்கீங்க. மற்ற பசங்க எங்க? கீழே தான்க்கா இருக்கானுங்க. காலையில் உட்காந்துருந்த இடத்துல தான் உட்காந்துருக்கானுங்க இன்னும். ஓ அப்படியா, நான் மாடியில் நின்றேன்ப்பா, அதான் வர வழியில் ஒன்றை பார்த்தேன். சரி சரி, நான் கீழே போய் கூப்பிட்டுட்டு வரேன், நீ சாப்பிடப்போ. இல்லைக்கா, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்பா சாப்பாடு வேணான்னு சொல்கிறேன்? வயிறு வலியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடு. இல்லைக்கா, எனக்கு சாப்பாடு வேணாம்க்கா. நீங்கள் போய் அவனுங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் போய் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, அப்புறம் பசிச்சிச்சுன்னா சாப்பிட்றியா? சரிக்கா, நான் அப்புறம் பசிச்சிச்சுன்னா நான் சாப்பிட்றேன். நீங்கள் போய் அவனுங்களை கூட்டிகிட்டு வாங்க. சரிப்பா. டேய், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் இது மாதிரி தம்பிக்கு கால் பண்ணணுன்ட்டு, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். சரி அண்ணா, நான் சொல்கிறேன். நீங்கள் 3 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா பசங்களா? ஆமாக்கா, சொல்லுங்கள். சாப்பிட தான் பசங்களா கூப்பிட வந்தா? வாங்க 3 பேரும் சாப்பிட. மேலே மாடியில் தான் உட்காந்துருக்கோம், வாங்க சேர்ந்து சாப்பிட்டுடலாம். சரிக்கா, நீங்கள் போங்க. மேலே வந்து என் அண்ணன் இருக்கான், அவனை அழைச்சிட்டு வந்துடுறேன். நான் அந்த தம்பிக்கிட்ட நான் கேட்டேன், அந்த தம்பி எனக்கு இப்போ சாப்பாடு வேணாம், எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்றேன், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படியா சொன்னான்? சரிக்கா, நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, சாப்பாடு ஆடுறதுக்குள்ளே வந்துடுங்க 4 பேரும், நான் போகிறேன். சரிக்கா, நீங்கள் போங்க, நாங்கள் வந்துடுறோம். என்னம்மா இவனுக்கு ஏன் சாப்பாடு வேணான்னு சொல்லியிருக்கான்? அதான் இவன் சொன்னானே, அவனுக்கு ஏதோ உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு, அதனால தான் சாப்பாடு வேணான்னு சொல்லியிருப்பான்.
நானும் பார்த்துக்கிட்டே தான்டா இருக்கேன். அவன் வந்ததுலேருந்து சரியில்லை. நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்கள். ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா? சீச்சி அப்படிலாம் இல்லை. நான் உங்ககிட்ட மறைச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். டேய் சார், நானும் நினச்சி சாப்பிட போ, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். ம் சரிடா. டேய் சொல்கிறா, நீ எப்போ வந்த? நான் எப்போயோ வந்துட்டேன். என்ன பண்ணிகிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன், சொல்லு. ரெஸ்ட் எடுக்க வரேன் தானே சொல்லிட்டு வந்த. இப்போ என்னன்னா அங்கே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிற? வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லை, சும்மா வியூவை பார்த்துட்டு இருந்தேன். உன்னை சாப்பிட அந்த அக்கா கூப்பிட வந்தாங்களே, ஏன் சாப்பிட நான் வரல? தலையை வலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு காரணம் சொல்லி அனுப்பியிருக்க. எனக்கு சாப்பிட தோணலை, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன்? என்ன இங்கே பாரு, நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், அவசரப்படாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இருக்க? எதுவும் நடக்கலை. எனக்கு அந்த பிள்ளை மூஞ்சி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவசரப்பட்டுட்டு போய் சொன்னில்ல, உனக்கு இது தேவைதான். எனக்கு தேவைதானே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? கிளம்பு வெளியில். இப்போ ஒழுங்கு மரியாதையாக சாப்பிடுவா. எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாடா, நீ கிளம்பி போ. நானும் சாப்பிடாம வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நீ சாப்பிட வந்தால் தான் நான் சாப்பிட போவேன். ஏன்டா அப்படி நான் தொல்லை பண்ணுறேன்? எனக்கு தான் சாப்பாடு வேணான்னு சொல்கிறேன்னா போய் தான் தொலையேன். என்னால் போக முடியாது, நீ சாப்பிடவா. போனால் சேர்ந்து போவோம், இல்லையா 2 பேரும் சேர்ந்து பட்னியாக கிடப்போம். சொன்னால் கேட்க மாட்டியா கார்த்திக்? நான் தான் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்கிறேனே, எந்திரிச்சு போ. என்ன செஞ்சு நினச்சிட்டு இருக்கோம்? உனக்கு மட்டும் தான் கோவம் வரேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை பண்ணி சாப்பிட வர. எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேனே. உனக்கு சாப்பிட பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் இப்போ நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒழுங்கு மரியாதை சாப்பிடவா. சரி வந்து தொலைகிற, நீ போய் தொலை. நீ வா, அண்ணனும் மேலே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க, சேர்ந்து சாப்பிட போவோம். ம் சரி. என்ன பாரு, மதுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா? கால் பண்ணேன், மது சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓ சாப்பிட்டுட்டு இருக்காளா? சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கால் பண்ண சொன்னீங்களே. சொல்லியிருக்கேன் மேம். எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் மேம்? ஆமாம், நாளைக்கு காலையில் ஊருக்கு போக போகிறோம்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷமே வருது. ஆமாம் பாரு, தங்கச்சிங்களை விட்டு நான் இத்தனை நாளும் இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் 2 இயர்ஸாக உங்கள் கூட இருக்கேன். எப்போவுமே தங்கச்சி 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 தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு உங்கள் தங்கச்சின்னா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் மது, 2 இயர்ஸாக நீங்கள் என் கூட இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு என்னை பற்றி முழுசாக எதுவும் தெரியாதுல்ல? ஆமாம், நானும் எதுவும் கேட்டதில்லை, நீங்களும் எதுவும் என்கிட்ட சொன்னதில்லை. நான் ஏதாச்சும் கேட்க போய் உங்கள் மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா எனக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எதுவுமே கேட்கல. நீங்கள் 2 இயர்ஸாக என் கூட இருக்கீங்க பாரு. ஆனால் நான் எப்போவுமே உங்களை என்னோட சிஸ்டர் மாதிரி தான் நினச்சிருக்கேன். சிஸ்டரையும் தாண்டி உங்களை என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப அன்பாக பார்த்துப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க பாரு. அது நான் கேட்குறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை. நான் 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். தங்கச்சி வீடு ஆஃபீஸு, தங்கச்சிங்க வீடு ஆஃபீஸ், இப்படியே தான் உங்களுக்கு லைஃப் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்குன்னு சொந்தக்காரங்கன்னு யாரும் கிடையாதா? அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்களா? இது எல்லாருக்கும் வர சந்தேகம் தான். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி ஷேர் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து சொந்தக்காரங்களாம் யாரும் கிடையாது பாரு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ். எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அனுமதிக்கவே இல்லை லவ் மேரேஜ்க்கு. அதனால் எங்கள் அப்பா ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா ஒரு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் 1 இயரில் நான் பிறந்தேன். என்னையும் ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. அப்போது ட்ரஸ்ட்டில் போய் ஒரு 5 குழந்தைங்கள அடாப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு 2 வீக் இருக்கும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னமோ எங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு தான் போயிருந்தார். நானும் அப்பாவோட உழைப்பை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நானும் நல்லா படித்தேன். எங்கள் அப்பாவோட காசு எனக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. நான் நல்லா படித்தேன். என் தங்கச்சிங்க நல்லா பார்த்துக்கிட்டேன். அவளை விடக்கூடாது. அவர் கடைசியாக சொன்னார் என்கிட்ட, அடாப்ட் பண்ண உடனே, இது உன் தங்கச்சி மாதிரி, உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, எந்த நிலைமையில நீ இருந்தாலும் சரி இந்த பிள்ளைங்களை விட்டுறாத அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நான் இன்ன வரையும் காப்பாற்றிட்டு இருக்கேன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் தங்கச்சிங்களை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு இப்போ வரையும் நினச்சிட்ருக்கேன். இனிமேலும் நான் நல்லா பார்த்துப்பேன்.
அதனாலவும் என்னமோ என் தங்கச்சிங்களுக்கு ஒரு கஷ்டமும் நான் வர விட்டது கிடையாது. எல்லா கஷ்டமும் என்னோடய போகட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவளை என்னை பொறுத்த வரைக்கும் அவளை ஹாப்பியாக இருக்கணும். அவளை ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. அதனால தான் தங்கச்சிங்க நானும் உயிரை விட்டுட்ருக்கேன். அவளுங்களும் அதே மாதிரி அக்கான்ட்டு என் பின்னாலேயே சுற்றி வருவாள். அப்படியே என் லைஃப் போயிடுச்சு. உங்கள் அப்பா 5 குழந்தைங்கள தானே அடாப்ட் பண்ணாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறது 4 பேர் தானே, எங்கே இன்னொருத்தவங்க? அது வேறு யாரும் கிடையாது, மதுவோட ட்வின் சிஸ்டர் தான். மதுவை பார்த்தா அவளை பார்க்கணுன்னு தேவையே இல்லை. அவள் லண்டனில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவள் வரணும்னு நினச்சா வரலாம், ஆனால் வராமல் அங்கே இருக்கா. பார்ப்போம். ஆனால் அவள் மது மாதிரி கிடையாது, மதுவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாள். ஓ அப்படியா? ஆமாம். சரி, நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி மேம், வாங்க சாப்பிட போகலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருத்தவங்க கூட இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன இவங்க இப்படி மறைக்கிறாங்க நம்மளை பார்த்து? யோ, அந்த பக்கம் வா. மேம் சொல்லுங்க மேம். என்னையா நடந்துகிட்டு இருக்கீங்க? ஐயோ, அவங்க எதை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியலையே. நான் இங்கே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவர் கீழே குனிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? யோ. மேம் சொல்லுங்க மேம். என்னையா நடந்துகிட்டு இருக்கு? மேம் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. என்னையா தெரியலன்னு சொல்கிறேன். அந்த மீரா மறுபடியும் காலேஜ் கட்ட ஆரம்பிச்சிருக்கா. இதை ஒரு வார்த்தை கூட யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ, இவங்க கிட்ட ஏன் சொன்னது? இவங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, என்னையா ஆச்சு? சொல்லி தொலையா. மேம் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாது மேம். நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுதா? என்னையா அப்படி அலட்சியமாக பதில் சொல்லி தொலைஞ்சிட்டு இருக்கா? எத்தனை நாள் ஆகுது அவள் கட்ட ஆரம்பிச்சு? ஐயோ, இப்போ நம்ம ஏதாச்சும் வளரணும்னா நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நினைக்குமே. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாத்துக்குமே தெரியலன்னே பதில் சொல்லிடுவோம். மேம் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது மேம். மீரா கம்பெனியில் தானே நம்ம வச்ச ஆள் இருக்கான், அவன்கிட்ட கேட்டு சொல்லு சீக்கிரம் போ. சரி மேம். வாங்க சூர்யா. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சூர்யா, ஒர்க்கு அவர் சரியாக பார்க்கல, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அதுக்கு தான் இந்த சவுண்டா? கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன் அதான். சரி, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இந்தியா போகிறேன். நீங்கள் என்ன வரீங்களா? இந்தியாவா? இந்தியா போனால் இந்தியா போவே எனக்கு பிடிக்கல. இவன் எதுக்கு இந்தியா போகணும்? அப்படி என்ன ப்ராஜெக்ட் விஷயமா அவன் போய் தொலைகிறான்? சரி, அவன்கிட்டே கேட்போம் என்ன ப்ராஜெக்ட் விஷயமா போகிறான்ட்டு. சூர்யா, என்ன ப்ராஜெக்ட் விஷயமா போகிறீங்க? அது தேவையில்லாதது. உங்களுக்கு வரீங்களா வரலையா? தேவையில்லாததான். அப்புறம் தேவையில்லாததுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்றான் அவன்? போகலான்னா அதுக்கு வேற இவங்க அப்பா ஏதாச்சும் சொல்லி தொலைவார். எப்படி ஆச்சும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி பார்க்கலான்ட்டு பார்க்குறான். ஒன்றுத்துக்கும் மயங்க மாட்டேங்கிறான். ஷோ, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வரீங்களா இல்லையா? இப்போ வரலன்னு சொன்னால் அதுக்கு வேற ஏதாச்சும் இது பண்ணிகிட்ருப்பான். சரி போவோம். சூர்யா, நான் வரேன். நீங்கள் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுங்க. சரி சூர்யா. அப்புறம் தேவையில்லாமல் இது மாதிரி ஸ்டாஃபை திட்டிகிட்டு இருக்காதீங்க. இல்லை சூர்யா, ஒரு வேலை ஒழுங்காக பண்ணலை. அவர் வேலை பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஸ்டாஃபை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சதா? புரிஞ்சது. சரி, நான் போகிறேன். சரி சூர்யா. இவன் வேற ஒருத்தவன் ஸ்டாஃபை கூப்பிட்டு திட்டாதீங்க, அவனை கூப்பிட்டு திட்டாதீங்கன்னு சொல்லுவான். இவனே கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்கான். நசிக்கப்பட்டுட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாம் இவன் அப்பாக்காக பார்த்துட்ருக்கேன். இவனை கல்யாணம் பண்ணாதான் சொத்தை எழுதி வைப்பாங்கிறாரு. ஐயோ, இந்த மீரா வேற மறுபடியும் இந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டா. இவளை முதல்ல புல் ஸ்டாப் வச்சு நிறுத்தணும். அதுக்கான வேலையை ஃபஸ்ட்டு பார்த்து தொலையணும். இப்போ வேற இந்தியா கூப்பிட்டு இருக்கான் இந்த நேரத்தில். என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல. இப்போ இந்தியா வரலன்னு ஏதாச்சும் சொன்னால் இவன் அப்பன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு வேற நம்ம காரணம் இதெல்லாம் சொல்லிட்டு அழையணும். போய் தொலைவான், வேற வழி இல்லை. சொத்தெல்லாம் என் பேருக்கு வரும்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்.